Hi friends, Assalamu alaikum. Welcome to Bismillah Samials. இன்னைக்கு நம்ம Bismillah Samialsல டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான இறால் மசாலா வறுவல் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தா Subscribe பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சலாம். அதுக்கு ஒரு 3/4 கிலோ இறால் எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் தனியா தூள் எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம நான்வெஜ்ஜுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா தான் டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இது கூடவே நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு பொறுத்து நீங்கள் காரம் கூடுதலாகவும் கம்மியாகவும் நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 hour போல் நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா மசாலாவோட ஊறி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 1/2 hour கழிச்சு பார்க்குறேன். ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் நம்ம ஆயிலெலாம் சேர்க்காமல் நம்ம கலந்து வச்சுருக்க இறாலை சேர்த்துப்போம். இறாலில் உங்களுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த தண்ணியில் நம்ம இறா நல்லா வெந்து வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இது போல் மசாலா நல்லா குக்காகி வந்திருக்கும். கடாயில் நல்லா ஒட்டின மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வேறு கரண்டி எடுத்துகிட்டு நல்லா இந்த மசாலாவை கிண்டி விட்டுக்கலாம். கடாயில் ஒட்டியிருக்க இந்த மசாலாவெலாம் நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வறுவலுக்கு ஆயில் கொஞ்சம் கூடுதலாகவே யூஸ் ஆகும். ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா அந்த எண்ணெயோட இந்த மசாலாவை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா மசாலா நல்லா சுருண்டு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டு வேண்டியதான். சூப்பர் அண்ட் டேஸ்டியான இறால் மசாலா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.